நேயர்களே, இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் தற்போது வெளியாகி இருக்கிற செய்தியில் தமிழக முதல்வர் அரசு வாகனங்களை ஒப்படைக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாடு அரசினுடைய 41 துறைகளின் கீழ் 15,000த்திற்கு மேற்பட்ட அரசு வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. 41 துறையில 15,000த்திற்கு மேற்பட்ட சொகுசு கார்கள் வாகனங்கள் பயன்பாட்டில் உள்ளன. இதில் இந்தியாவினுடைய தமிழக அரசினுடைய IAS கேட்டகரி, அதே போன்று ஆட்சி பணி அதிகாரிகளுக்கும் பொதுத்துறை மூலமாக பல ஆடம்பர கார்களை தமிழ்நாடு அரசு வழங்கியிருக்கிறது. சமீபத்தில் விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு தணிக்கையை அவர் மேற்கொள்கிறார். அந்த விசாரணையில என்ன தெரியுதுண்டா, பல மூத்த IAS மற்றும் துறை சார்ந்த தலைமை அதிகாரிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை தாண்டி துறை சார்ந்த கூடுதல் வாகனங்களை அவங்க சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்கிறாங்க. அவன் வேலை செய்யறதுக்கு தான் கார், இது அல்லாம அவன் வீட்டு ஒய்ஃபுக்கு, அவன் வீட்டுக்கு சமையலுக்கு, அவன் குழந்தைகளை பேரப்பிள்ளை கொண்டு விடுறதற்கு இப்படி அவர்கள் பயன்படுத்தியதை தமிழக அரசு கண்டுபிடித்து, சில அதிகாரிகள் தங்களது அலுவலகமும் சொந்த வீடு மற்றும் உதவியாளர்களின் பயன்பாட்டிற்காக ஒரே நேரத்துல 4 காரை பயன்படுத்தி இருக்கிறான். எவ்வளவு டீசல், எவ்வளவு பெட்ரோல், எவ்வளவு அரசுக்கு செலவு. 4 வாகனங்களை தங்களின் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும், இதே போன்று மாதம் பில் எரிபொருளில் மட்டும் மிகப்பெரிய அளவில் நிதி முறைகேடுகள் போடாததற்கெல்லாம் கள்ளத்தனமாக கையூட்டு பெறுவது நடந்திருப்பதால், இதன் மூலமாக பல ஓடாத வாகனங்களுக்கும் ஓடியதாக கள்ள கணக்குகளை எழுதி பதிவேட்டில் வாகனங்களின் பெயரில் போலி கணக்கு காட்டியதாகவும் இந்த அரசாங்கம் இப்போது கண்டுபிடித்திருக்கிறது. விஜய் அரசாங்கம் தற்போது நிலையிறப்படி தமிழக அரசு தனது வாகனங்களுக்கு எரிபொருளாக மட்டும் மாதந்தோறும் 25 கோடி ரூபாய், வருஷத்துக்கு 300 கோடி ரூபாய் அநியாயமான செலவு, கள்ள முறைகேடுகள் எல்லாவற்றிற்கும். இந்த முறைகேடுகளை தொடர்ந்து அரசு வாகன பயன்பாட்டிற்கு விஜய் தாவேக அரசு கடும் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கிறது மட்டுமல்ல, IAS அதிகாரிகள் பொதுத்துறைகள் மூலம் அவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட ஒரு சொகுசு வாகனத்தை மட்டும்தான் நீங்க பயன்படுத்தணும். 4 சொகுசு வாகனங்கள் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தன்ட்டு 4 வண்டி 3 வண்டி எல்லாத்தையும் ஒப்படைங்க. ஒரு வண்டி மட்டும் ரிஜிஸ்டர் போடுங்க. மாவட்ட கலெக்டருக்கு ஒரு வண்டி, எல்லா துறைக்கும் ஒவ்வொரு வண்டி அப்படின்னு போட்டு எல்லா வண்டிகளையும் கூடுதல் துறை சார்ந்த ஒப்படைக்க வேண்டும் என்று தமிழகத்தின் தாவேக அரசு ஜீவோ வெளியிட்டது. இதன் விளைவாக இந்த உத்தரவை தொடர்ந்து சென்னை மாநகரில் பல்வேறு அரசு துறைகள்டா எல்லா துறையும் இருக்கும், இலாக்காக்கள், அதில் அனைத்தும் வாகனங்களை வரிசையாக ஒப்படைக்க தொடங்கிவிட்டார்கள். சேப்பாக்கம், நந்தனம், சைதாப்பேட்டை, MRC நகர், தரமணி, கிண்டி ஆகிய முக்கிய அரசு வளாகங்களில் கூடுதல் வாகனங்களை வந்து இப்பொழுது குவிந்து கொண்டிருக்கிறது. இவ்வளவு நாளா எங்களுடைய காசுல ஆட்டை போட்டீங்களே, நான் கேட்கிறேன், ஒரு சாமானியர்களா? இப்பொழுது கூடுதல் வாகனங்கள் வந்து குவிந்திருக்கிறது. இந்த கட்டுப்பாடு IAS அதிகாரிகளுக்கு மட்டுமல்ல தோழர்களே, IAS அல்லாத பிறத்துறை உயர் அதிகாரிகளுக்கும் எல்லா துறையிலும் AD மைன்ஸ் இருப்பாங்க, எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருப்பாங்க, IAS இல்ல வருவாய்த்துறை, இது எந்தெந்த துறையெல்லாம் பாருங்க. வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வருவாய்த்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, நீர்வளத்துறை, நகராட்சி நிர்வாகம், பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த முக்கிய துறைகள்லாம் அதிகாரிகள் பலர் 4 வாகனங்கள், ஒரு காரை 4 வாகனங்கள் இதெல்லாம் பயன்படுத்தியதாக மொத்தமாக
தெளிவாக கண்டுபிடித்து எல்லாவற்றையும் கிரப்பி பறித்திருக்கிறார்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதன் மூலமாக தமிழகத்தில் ஒரு அரசாங்கத்திற்கு ஆண்டுக்கு 300 கோடி ரூபாய் பெருமானம் உள்ள இந்த செலவுகள் தடுக்கப்படுவதில் குறைந்தபட்சம் பாதிக்கு பாதியாவது 150 கோடி. இந்த 150 கோடியை வச்சு நிறைய திட்டங்களை செய்யலாம். இந்த அரசாங்கம் மௌன போக்கில் இருப்பதாக நாம் நினைத்தாலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். இதற்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகிறது என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே நேரத்துல தாவேக அரசு இங்கிலீஷ் சேனல் ஒன்றுல வந்த செய்தி, 4 அமைச்சர்களுடைய பதவியை பறிக்க போகிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதுல யாரெல்லாம் அந்த ஆங்கில நியூஸ்ல வந்திருக்கிறதுனால், தமிழன் பார்த்தீபன் அமைச்சர் தமிழன் பார்த்தீபன், சரத்குமார், இந்த ஜெகதீஸ்வரி என்கின்ற இந்த அமைச்சர் மற்றும் விஸ்வநாதன் ஆகிய 4 நீக்கப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. அத்துடன் தற்போதைய அமைச்சர்களான கமலி, கீர்த்தனா மற்றும் ராஜேஷ்குமார் ஆகியோருடைய துறைகளையும் மாற்றி அமைப்பதற்கான பணிகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக ஆங்கில நாளிதழ் தனது செய்தியில் சுட்டிக்காட்டியிருக்கிறது. பரவாயில்ல, தவேகாவுடைய அரசாங்கம் செய்வதை. எப்படியாவது இவர்களின் மீது ஊழல் வந்து விடாதா, தவறுகள் நடக்காதா என எதிர்கட்சிகள் ஏங்கிக் கொண்டிருப்பார்கள். அதற்குத்தானே அவர்களுக்கு பேர் எதிர்கட்சிகள் என்கிறார்கள். ஆகவே உண்மையிலேயே இந்தியன் எக்ஸ்பிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்கு செய்தி. கிண்டி, தரமணி, அதே மாதிரி சைதாப்பேட்டை அரசாங்கத்தினுடைய வளாகங்களில் இவ்வளவு கார்கள் வருகிறது. இந்த கார்களை எல்லாம் ஏலம் விட்டு விட வேண்டியதான். இதிலே பல கோடி வரும். இதெல்லாம் அரசு கஜானாக்கள் சேர்க்க வேண்டும். போடாத சாலைகள் எல்லாவற்றுக்கும் கள்ளக்கணக்கில் இருந்தவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சவுக்கு சாவுமடி. ஆகவே மீண்டும் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய செய்திகளோடு பல செய்திகளை மீண்டும் தர காத்திருக்கிறேன். நாளை இது மாதிரி பல அப்டேட்ஸ்ல உங்க சந்திப்போம். ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் பலமுறை சொல்லிட்டேன், சப்ஸ்கிரைப் பண்ணா உங்களுக்கு நிறைய செய்தி வரும். எல்லாம் ஒரு நடுநிலை செய்தியா வரும். ப்ளீஸ் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம்.